மேன்மக்களுக்கும் உள்ள வேறுபாடு அது. நாடகம் நடக்கிறது, பாரதியாரும் உட்கார்ந்திருக்கிறார், ஊரே உட்கார்ந்து நாடகம் பார்க்கிறது. ஒரு கிராமப்புறத்தில் நாடகம், ஊரே உட்கார்ந்து பார்க்கிற நாடகம் துன்பியல் நாடகம். நாடகத்தின் கடைசி காட்சியில் கதாநாயகன் விஷமறிந்து விட்டு சாவதாக நாடகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதியாரும் உட்கார்ந்திருக்கிறார், நண்பர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தின் கடைசி காட்சியில் அந்த கதாநாயகன் விஷம் அருந்துகிறான். எல்லோரும் துக்கமாக பார்க்கிறார்கள். அவன் விஷம் அருந்தி விட்டு ஒரு பாடலை பாடுகிறான். யாருக்காக பாடினான். இரண்டாவதாக ஒரு பாடல் பாடினான். கூட்டம் அமைதியாக இருந்தது. மூன்றாவதாக ஒரு பாடல் பாட ஆரம்பித்தான். பாரதியார் எழுந்தார். விஷம் குடித்து விட்டாய் அல்லவா, செத்துப்போ. நீங்களும் நானும் நாகரிகம் என்பதன் பெயரால், நீங்களும் நானும் சபை நாகரிகம் என்பதால் அருவருக்கத்தக்க ஒன்றை அனுமதித்துக் கொண்டே இருப்போம். மேன்மக்கள் அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. தீயை மிதித்தது போல் பாரதியார் சொன்னார், நீ விஷத்தையும் கேவலப்படுத்துகிறாய், மூன்றாவதாக ஒரு பாட்டு பாடி நீ விஷத்தையும் கேவலைப்படுத்துகிறாய், மூன்றாவதாக ஒரு பாட்டு பாடி இசையையும் கொல்ல போகிறாய். அவன் நன்றாக பாடியிருந்தால் கூட பாரதியார் அதை ஒப்புக்கொண்டிருப்பார். பாட்டும் நன்றாக இல்லை, நாடகமும் நன்றாக இல்லை. பாரதியார் எழுந்து சொன்னார், விஷம் குடித்தால் செத்துப்போ, எதற்கு விஷத்தை கேவலப்படுத்துகிறாய் என்று. அந்த நுட்பம், அந்த எதிர்ப்புணர்ச்சியில் ஒரு நகைச்சுவை இருக்கிறது பாருங்கள். அது நமக்கு வேண்டும். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பஞ்சமும் நோயும் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, பஞ்சமும் நோயும் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ, தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ, என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், சுதந்திர தாகம்.